அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளார்க் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சொந்த மாவட்டத்திலே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது இருக்க போகுது. சம்பளம் வந்து 38,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலை அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ வேக்கண்ட் வந்து 13,700 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க, வயது வரும் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதையும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசி தேதி 7/1/2025. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கான லிங்க் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் அப்படின்ற போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய அந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17/12/2024 7/1/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பேமெண்ட் ஃபீஸ் பண்ணுறதுக்குமே அந்த டேட் தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, 7/1/2025. ஸோ அந்த டேட்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது போஸ்ட் நேம் ஜூனியர் அசோசியேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கிளரிக்கல் கேட்டில் வந்து இருக்க போகுது போஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிளார்க் வந்து போஸ்ட்டில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய அந்த லோக்கல் லாங்குவேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ரீடு ரைட் ஸ்பீக் வந்து பண்ண தெரியணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டினுடைய அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து தெரியணும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியணும். ஸோ அதற்கான ஒரு ப்ரூஃபாக வந்து பார்த்தோன்னா 10th அல்லது 12th மார்க் ஷீட் வந்து ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எந்த மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா February 2025 கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா March அல்லது April 2025 இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்து அதேமாதிரி பார்த்தோன்னா இப்போ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வேகன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம செக் பண்ணிடலாம். அதாவது 13,735 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோம். அதாவது தமிழ்நாடு பொறுத்தவரை பார்த்தா அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக ஒரு 336 வேக்கண்ட் இருக்குது. புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 340 வேக்கண்ட் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து பிடபிள்யூபிடி கேண்டை தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் கணக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெகுலர் வேகன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கேண்டிடேட்ஸ் கேட் ஆப்ட் ஒன் லாங்குவேஜ் அட் த டைம் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அதாவது நம்ம தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் வந்து நான் கிரிமி லேயர் அதாவது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது 31/12/2024 பிறகு உங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்றது நீங்கள் கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து டேட் வந்து 31/12/2024 பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்தளவு ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே. அதாவது 1/4/2024 பிரகாரம் அதாவது உங்களுக்கு வந்து 20 வயசு அப்படின்றது இருக்கணும். 20 வயசு கம்மியாக இருந்துடக்கூடாது. அதிகபட்சமாக 28 வயது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 1/4/2024 பிரகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. SC/ST கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 5 வருடங்கள் கொடுக்குறாங்க. OBC கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 3 வருடங்கள். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க, இடபிள்யூஎஸ் அல்லது ஜென்ரல் இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கேட்டகரி வைஸே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதாவது பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவு பார்த்தோன்னா, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 விதமான ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் டெஸ்ட் இருக்கும். அதாவது 100 மார்க்குக்கு வந்து இருக்கும் டெஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அதுக்கான டெஸ்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 1 hour டியூரேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நேம் ஆஃப் த டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்எஸ்சிக்குனா அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கிற போது மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் 1 hour கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ 1/4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது லிஸ்ட் ஆஃப் மீடியம் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தோன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழில் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் லாங்குவேஜுமே நீங்கள் டெஸ்ட் அப்படின்றது எழுதிக்கலாம். அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா ஆன்லைனில் தான் அந்த மெயின் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 விதமான டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆப்டிடியூட் அண்டு கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 190 கேள்விகள் 200 மதிப்பெண்களுக்கு வந்து டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் அந்த 2 டெஸ்ட்டும் பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுமே ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜிலுமே இங்கே டெஸ்ட் அப்படின்றது எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/4 வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தோம்னா 10th or 12th மார்க் ஷீட் அப்படி தான் இங்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த ஒரு ப்ரூஃப்காக வந்து நீங்கள் அது வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதை February month எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். சம்பள வீதம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 24,050 ரூபாயிலேருந்து பே ஸ்கேல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நார்மலாக பேசிக் பே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 26,730 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பேசிக் பே, அதாவது நார்மல் கூட பேசிக் பேன்றது 24,050 ரூபாய். அதில் வந்து உங்களுக்கு டிஏடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகும். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கு ஒரு 30லேருந்து 35 வரை வரக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபியூஷன் பீரியட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து மினிமம் வந்து 6 month வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பீரியட் வந்து பார்த்தோன்னா ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஜென்ரல் கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் பண்ணாத கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 750 ரூபாய் வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்றது நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பேமெண்ட் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபீஸ் வந்து 750 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ரீஃபண்டபிள் தான், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தோன்னா அதேமாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதேமாதிரி பார்த்தா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம தனியாக ஒரு வீடியோவே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் சென்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் அண்ட் விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃபி இமேஜ் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ள நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி சிக்னேச்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதேமாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பொறுத்தளவு 20 to 50 கேபி கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி டிக்ளரேஷன் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கணுன்றது சொல்கிறாங்க. அதேமாதிரி சிக்னேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து இருக்கக்கூடாது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்பயும் போல் வந்து நார்மல் எழுதுகிற மாதிரி எழுதிருங்க. அதான் கேபிட்டல் லெட்டர்ஸ் இல்லாமல் ஸ்மாலில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் டிக்ளரேஷன் நீங்கள் வந்து எழுதுகிறப்ப ஸோ அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணிங்க. சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாலுமே கேபிட்டல் லெட்டர் இல்லாமல் நார்மல் நீங்கள் வந்து எப்படி ரைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிடுங்க. ஸோ வந்து வேலிட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அப்படின்றது நீங்கள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டீட்டெயிலில் கம்யூனிகேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கம்யூனிகேட் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது அடுத்து நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.